இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா டைரக்டர், ஆக்டர், லிரிக்ஸ் ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் எ பொலிட்டீஷியன் உபேந்திரா ராவ். கன்னட சினிமாவை பற்றி நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும் இந்த மனுஷன் பேரை கேட்டாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னன்னா, இவர் ஒரு சில தமிழ் படங்களை ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸாம்பிள் வரலாறு, காஞ்சனா, பிதாமகன், இந்த மாதிரி படங்கள்லாம் ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவரை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே நம்ம ஆளுங்க பார்த்துட்டாங்க. விஷால் நடித்த சத்தியம் படத்தில் இவர் வில்லனாகவும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். அப்படியே ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இப்போ கூலி அப்படின்ற படத்தில் இவர் நடிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கேட்ட உடனே ஓகே, ஆல்ரெடி ஜெயிலர் டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி படத்தில் சிவராஜ்குமாரை வர வச்சாங்க, அதனால இந்த படத்தில் நம்ம உபேந்திராவை வர வைக்கிறாங்க, இது வெறும் வணிக ரீதியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ படமும் ரிலீஸ் ஆச்சு, அந்த கேரக்டரும் நல்லா பேசப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ரீவைண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. யாருங்க இந்த உபேந்திரா? ஏன்னா நம்ம தலைவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க. உபேந்திரா இந்தியாவிலே மோஸ்ட் இன்டெலெக்சுவல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே அவரோட இன்ஸ்பிரேஷனுங்க. எல்லா ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் உபேந்திரா என்ன மாதிரி ஒரு டைரக்டருங்க அவர். லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி பேசும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்னு அவரும் சொல்கிறாரு. ஏன் உபேந்திராவே ஸ்டேஜ் ஏறி லோகேஷ் கனகராஜ் தான் இப்போ இருக்கிற இந்தியாவில் டாப் டைரக்டரில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் போது கமெண்ட்ல எல்லாரும் உபேந்திரா சார் நீங்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேன்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளு பெரிய சம்பவக்காரராகவே இருக்கிறாரு. இவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு தனி மரியாதையும் வருது. ஏன்னா கன்னடத்திலே டாப் டைரக்டராக இருக்க இந்த கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல் கூட என்னோட இன்ஸ்பிரேஷன் உபேந்திரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் காந்தாரா படத்தோட டைரக்டர் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டாப் டைரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற இவர் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு IMDbயோட டாப் வேர்ல்டு டைரக்டர்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இவர் 8வது இடத்துல இருக்கிறாரு. சரி, இந்தியாவிலே டாப் டைரக்டர்ஸ் அப்படின்னு IMDbல போட்டிங்கன்னா இவர் முதல் இடத்துல இருக்கிறாரு. எங்க யாருங்க இவர், அப்படி என்னங்க பண்ணாரு அப்படின்னு ஹைப்பு மேலே ஹைப்பு ஏறி கூலி படம்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அவர் டைரக்ஷன் பண்ண படங்கள்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா எல்லாமே மாஸ்டர் பீஸுங்க. இவரோட ஆரம்ப கட்டத்தில் அங்கே கன்னடத்தில் காசிநாத் அப்படின்னு ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துருக்காங்க ஒரு 4-5 படத்துக்கு. அந்த படத்துலையும் ஒரு சில கேமியோஸ்லாம் வந்திருக்கிறாரு. கேமியோனா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அந்த ஹீரோ கேமியோலாம் இல்லைங்க, சும்மா அப்படி போகிற மாதிரி க்ரௌட் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் படங்கள் பண்ணிக்கிட்டு 1992 அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தோட பேர் தார்லே நா மாங்கா. இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஆவரேஜாகவும் ஓடிச்சு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இருக்கும். ஏன்னா அவரோட ஆசானான இருக்க காசிநாத் மோஸ்ட்லி காமெடியில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அவரை இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் இவர் ஒரு காமெடி ஜானர் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ணாரு. அப்படியே அடுத்த வருஷமே இஷு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. இது டோட்டலாக ஒரு ஹாரர் சப்ஜெக்ட். அந்த படமும் நல்ல ஓட்டம் ஓடி இருக்கு. எங்க முதல் படம் காமெடி, இன்னொரு படம் ஹாரரு. சரி, ஓகே, இவர் ஒரு டைரக்டராக பதிவாகிறாரு கன்னட சினிமாவில். அதுக்கப்புறம் இவர் மேலே ஒரு லைம் லைட் விழுது. சரி, இந்த மனுஷன் பண்ணுற படங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே, இப்போ அடுத்து என்ன ஜானரில் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் அப்படியே டோட்டலாக ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துட்டு ஓம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் தான் நம்ம தலைவரும் கூடி ஆடியோ லான்ச்சில் சொன்னார். இதில் நடித்தது வேற யாரும் இல்லை, நம்ம டிஷ்யூ பேப்பர் கிங்கு நம்ம சிவராஜ்குமார். அவர் யாருன்றது தெரியும், அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்றது தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டார்டம் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆளை வச்சு இப்படி காம்ப்ரமைஸே ஆகாத ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு கேங்ஸ்டர் படம். இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த படத்தில் நிறைய ரியல் பிரைம் டைமில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்கிறாரு நம்ம டைரக்டர். எங்க ரியலாக எப்படிங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டருக்கும் நடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது, அப்படி ரியாலிட்டியாக இருக்கும். அப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது என்னவென்றால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்.
இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டே இதில் என்னடா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, கதைப்படி ஹீரோவுக்கு கால் போயிடும். அவர் ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பப்ளிக் பாத்ரூமில் போயிட்டு கேட்பார். மக்களுக்காகவும் போராடுற மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ உச்சக்கட்ட நடிகரை வச்சு எப்பட்றா இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போது ஸ்டீரியோ டைப்பை ஃபுல்லாக பிரேக் பண்ணி இப்படியும் படம் பண்ணலாம் அப்படின்னு இந்திய சினிமாவுக்கு இவர் காமிச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு தான் தெரியாமல் போயிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் இந்த படம் மட்டுமே கிட்டத்தட்ட 500 வாட்டி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் அதிக ரீரிலீஸ் ஆன படங்களில் இதுதான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க சும்மா ஹைப் ஏத்துறன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ 2025 ஓகேவா? அப்போது 1995 வந்த இந்த படம் இப்போ 2025 நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா, அப்போ அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சரி, 3 படங்கள் டைரக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ண ஒரு 2-3 படம் வந்து அந்தளவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கலனாலும் ஓகே, இண்டஸ்ட்ரி லெவலில் அது ஓகே, ஒரு ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பண்ண பெரிய சம்பவங்களில் ஒன்று தான் ஏ அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி 2.0 ஆடியோ லான்ச்லேயே என்னவோ நம்ம சங்கரே சொல்லியிருப்பாங்க. நிறைய வாட்டி நான் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஏ படத்தோட ஸ்க்ரீன் பிளே எடுத்து பார்ப்பேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சங்கர் சாரே சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்னடா படம் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே மூவி அப்படின்றாங்க. அப்படின்னா படம் கிளைமேக்ஸில் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 12 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஃபிலிம் பை அப்படின்னு போட்டுருவார். என்னடா இது எடுத்த உடனே இந்த ஃபிலிம் பை அப்படின்னு வருதே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்கும். கதை ஆரம்பிச்சுட்டு ரிவர்ஸில் எப்படி போகும், அந்த த்ரில்லர் எப்படி இருக்கும். இது வந்து ஒரு லவ் கைண்ட் ஆஃப் படம் தான். ஒரு பொண்ணு பையன் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அது எப்படின்றத நான் லீனியராக பேரலர் ரிவர்ஸ் பிளேல போயிட்டு இருக்கும். புரியல? அதாவது என்னன்னா, இது ஒரு இந்தியன் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டோபர் நோலன் படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த படம் அடித்த ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்தது இவர் என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கும் போது இவர் கொஞ்சம் அப்படியே ஹீரோவாகவும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாருங்க. ஹீரோவும் நல்ல நல்ல கதைகள் வருது, அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. ஏன்னா இவர் ஹீரோவாக பண்ணுற படம் கூட கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலாக தான் பண்ணுவாராம். நார்மலாக எல்லாம் யோசிக்கிற மாதிரி கேரக்டர்ஸு எல்லாரும் யோசிக்கிற மாதிரிலாம் வந்து அவர் பண்ணவே மாட்டார். ஏன்னா ஹாலிவுட்னு ஒரு படம், அதெல்லாம் முன்னாடி பார்க்கும் போது எந்திரன் ரீமேக்குன்னு நானே நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் அந்த படம்லாம் எந்திரனுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஐ மீன் ரோபோட் வச்சு கான்செப்ட் இதெல்லாம் வந்து 2002 அவர் பண்ணியிருக்கிறாரு. A mere robot yet so human? Congratulations, sir. Great experiment. Thank you. அதுக்கப்புறம் இவரோட கரியர்லேயே ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லணும்னா உபேந்திரா அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரு. இந்த படத்தில் ஒரு சீன்ஸ்லாம் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது நான் கூட யாரா இவர் ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சீரியஸாக அந்த படத்தை பார்த்தா இப்படியா இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் நீ பில்ட் பண்ணியிருப்ப. ஏன்னா டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நான் சும்மா ஒரு 2-3 சீன்ஸை பார்த்துட்டு டேய் இவன் என்னடா உட்காந்துட்டு எகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி இதுவாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது ஓ மை காட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. அடுத்து அவங்க பண்ண ஸ்வஸ்திக்ன்ற ஒரு படம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அர்ஜுன் ரெட்டி டைரக்டர் இருக்கிறார்ல, சந்தீப் வகா ரெட்டி, அவர் படங்கள்லாம் வந்து என்னங்க நீங்கள் வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட்டு, ஒரு ஆல்ஃபா மேலு அப்படி நீங்கள் காமிக்கிறீங்க. இவர் என்றைக்கோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அனிமல் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்களாம் அவங்க இந்த ஆல்ஃபா மேல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. ஆனால் இவர் என்றைக்கோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அது நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கு. அப்படி ஆரம்பித்து இப்போ வர யூஐ அப்படின்ற ஒரு படம், அது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே புரியும். ஒரு பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ஒரு ஜாதி, சர்வதிகாரம், இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறாரு. அந்த யூஐ படத்தை பற்றி சொல்லணும்னா நான் தனியாக வீடியோ கூட போடுறேன் இன் ஃபியூச்சரில். ஸோ நிறைய படம் இவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க டைரக்ட் பண்ணதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ கன்னட ஃபேன் சைடில் வந்து என்னென்னா இவரோட வளர்ச்சியை பற்றி சொல்லணுன்னா, இவர் ரெகுலராக படம்லாம் பண்ணவே மாட்டாருங்க. எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அது லவ்வாக இருக்கட்டும், லஸ்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், மாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தி எக்ஸ்ட்ரீம் லெவலில் மட்டும்தான் பண்ணக்கூடிய ஆள் நம்ம உபேந்திரா. அவர் சூஸ் பண்ணுற கதை கூட வந்து அந்த மாதிரி யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். இப்போ நம்ம ட்ரோல் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அவர் பண்ண ரீமேக் படங்கள், அதாவது தமிழில் அவர் பண்ண ரீமேக் படங்கள் என்னென்னா வரலாறு, காஞ்சனா 2, ரத்த கண்ணீர், பிதாமகன், நான் அவன் இல்லை, அண்ணாமலை. இது நம்மளுக்கு தெரிஞ்சது, இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா கேரக்டர் ஓரியன்டாக இருக்கும். ஓகே,
ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு எந்த படமாக இருந்தாலும் சரி அதை நம்ம கலாய்க்க மட்டும் தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ படங்களை பற்றி அந்தளவுக்கு ஒரு நாலேஜாக நம்மளுக்கு தெரியாமல் போனாலும் இது எல்லாமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தங்க பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மலையாள படங்கள் பிரேமம்க்கு அப்புறம் தான் வந்து இங்கே தமிழில் ஓரளவுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சிச்சு. அட் த சேம் டைம் கன்னட இண்டஸ்ட்ரி வந்து கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம் தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் ஒவ்வொரு மாஸ்டர் பீஸ் இருக்குது. இப்போ உபேந்திரான்றவர் கூலி படத்தில் நடித்ததுக்கப்புறம் இவரை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி எத்தனை பேர் அந்த இண்டஸ்ட்ரியிலையும் இருப்பாங்க? ஸோ நம்ம நிறைய படங்களை ட்ரோல் பண்ணியே பழகிட்டோம். இன்னும் அந்த சைடில் போய் பார்த்தா நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டை கூட அவங்க ட்ரோல் பண்ணலாம். இதுவும் நிறைய இருக்குது. சினிமா இஸ் த மீடியம் டு கன்வே த எமோஷன் த்ரூ த பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு படம் பார்க்காமலேயே அந்த படம் மொக்க படம், அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியே இங்கே நிறைய படங்களை ஓட விடாமலேயே பண்ணியிருக்கோம். படங்களில் ஜாதி வரக்கூடாது, வைலன்ஸ் வரக்கூடாது, நியூடிட்டி வரக்கூடாது, இப்படியே நம்ம படத்தை பார்த்து பார்த்து இங்கே ஒரிஜினாலிட்டி கைண்ட் ஆஃப் கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. ஹாலிவுட்லாம் நம்மளை தாண்டி அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இந்த வீடியோவில் உபேந்திரா தி லெஜெண்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதே மாதிரி அடுத்து வேறு ஒருத்தங்களை பற்றியும் பேசுவோம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அவங்கள பற்றி அடுத்த வீடியோவும் போடுவோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.